Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக செய்கிற சட்னியை விட இந்த சட்னி டேஸ்ட்டில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியான இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி கடலைப்பருப்பை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுபட்ட உடனே நம்ம தேவையான அளவு மிளகாய் சேர்த்து அப்படியே வறுத்துக்கலாம். இது கூடயே சேர்த்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 நார்மல் மிளகாவும் 4 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகா சேர்த்தா நல்லா கலர் கொடுக்கும், அதனால சேர்த்துருக்கேன். மிளகாவோட அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்த மிளகா மட்டும் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு மிளகாவை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ மிளகாவை அரைச்சாச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் மிளகா உப்பு அரைச்சாச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைப்பாகவே அரைச்சிடலாம். இப்போது சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கடலைப்பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.